அன்பார்ந்த உறவுகளுக்கு புரட்சி வணக்கம். நம்ம ஃபஸ்ட்டு முல்லை நிலத்துக்கு வந்தோம். முல்லை நிலத்துக்கு வந்து விவசாயம் பண்ணோம். நம்ம விவசாயம் பண்ணும்போது மாடுகள் தான் உதவி செஞ்சிச்சு. இந்த மாடுகளை வைத்து தான் நம்ம ரத்தம் சிந்துகிற வன்முறை அல்ல புரட்சி. பூமியை உழுக ஆரம்பித்தோம். அப்படி உழுகும் போது தான் நமக்கு சோறு கிடைச்சிச்சு. இந்த நீர் தேக்கத்து மூலியமாக தான் நமக்கு நீர் உருவாக்கப்பட்டது. அந்த நீர் தேக்கத்திலிருந்து வர நீரை வச்சு தான் நம்ம வந்து விவசாயம் பண்ணோம். அப்படி பண்ணும்பொழுது மனிதர்கள், உதாரணத்துக்கு நெற்பயிர் எடுத்துட்டோம்னா அடி காட்டுக்கு நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒரு நெல் பயிர் இருக்கு அப்படின்னா அந்த நெல் பயிர்ல அடி கட்டை வந்து வயலுக்கு அந்த பூமியோட சத்துக்காக, நடு வந்து மாட்டுக்கு வைக்கோலா யூஸ் ஆகுது, நுனி வந்து மனிதர்களுக்கு நெல்லுல இருந்து அரிசி கிடைக்குது. இந்த மண்ணுக்கு ஒரு அருமையான ஒரு தன்மை இருக்கு. இந்த மண் எதை போட்டாலும் ஒரு விதையா, ஒரு கனியா, ஒரு பூவா அழகா பூத்து நம்ம கையில தரும். அப்படி இருக்கும்போது இந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. பூமிக்கும் உயிர் உண்டு அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லலாம். இந்த பூமிக்கு சுவாசிக்கிற ஒரு தன்மை இருக்கு. நீங்க எதை இந்த பூமியில போட்டாலும் அதை நல்ல நல்ல பயிராக்கி மக்களுக்கு தரும். மனிதர்களுக்கு அது ஒரு நல்ல விதையா கொண்டு வந்து தரும். ஆனா மனிதர்கள் இந்த பூமியை நாசப்படுத்துறாங்க. பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டதுனால இந்த பூமி மலடாகுது. அப்படி ஆகும்போது மழை பெய்ந்தா அந்த மழையோட நீர் வந்து பூமிக்குள்ளார போகல. மழையோட நீர் பூமிக்குள்ளார போனதுக்கு அப்புறம் தான் நிலத்தடி நீர் உயர ஆரம்பிக்கும். அப்படி உயர்ந்ததுனா மட்டும்தான் கேணிகள்ல தண்ணீர் இருக்கும். அப்படி கேணிகள்ல இருந்த தண்ணீர் மூலியமா தான் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்மளோட ஆட்சி உரையில கொடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் என்னன்னா, குறிஞ்சியில இருந்து வர தண்ணிகளை முல்லையில தேக்கி வைக்கிறோம். ஓடைகள்ல தேக்கி வைக்கிறதுனால நீர்த்தேக்கத்தை ஏற்படுத்துறதுனால நீர்ப்பாசன கால்வாய்கள் அதிகப்படுத்துறோம். ஏரிகளை தூர்வாருவது மூலியமா நீர்ப்பாசனங்களை நம்ம தேக்கி வைக்கிறோம். நீர்ப்பாசனங்கள் தேர்ந்துச்சு அப்படின்னா விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதிகள் அனைத்தும் கிடைக்கும். இதுல ஒரு தற்சார்பு பொருளாதாரமே எனக்கு இருக்கு. இப்போ கரும்பு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு கரும்பு ஒரு நிலத்துல பயிரிடுறோம். அந்த கரும்பை நம்ம அறுவடை பண்ணும்போது கரும்பு சர்க்கரையில இருந்து என்னென்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பயோகேஸ், மாட்டோட எருகுல இருந்து பயோகேஸ் கண்டுபிடிக்கிறோம். மாட்டோட கழிவுல இருந்து தான் அந்த பயோகேஸை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பயோகேஸ் சிஸ்டம் மூலியமா நம்மளோட அன்றாட வாழ்க்கையை நம்ம பூர்த்தி பண்ணிக்க முடியும்.